அரசியலில் எதுவும் நடக்கலாம். அதுவும் தற்போது இருக்கின்ற பூகோள அரசியலில் மிக மிக அதிகம். என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், டைனமிக் சேஞ்ச் என்ற மாதிரி படபடண்டு உலகத்துல மாறிக்கொண்டு வருகிறது. நாங்கள் 2 பேரும் இப்போ உரைக்கிறோம், நாளைக்கு விடிய ஒளிம்பி பார்க்கும்போது செய்தியே சில சமயங்களில் மாறி இருக்கு. அவ்வாறுதான் மாறி வருகின்றது. இப்ப என்னென்று சொன்னால் அண்மையில் நேபாளத்தில் நடந்ததோ பங்களாதேஷில் நடந்ததோ எல்லாம் பலமான ஆட்சிகள். பங்களாதேசத்தில் இருந்தது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு பலத்துடன் தான் அவர் 15 ஆண்டுகளாக இருந்தார். ஆனால் தூக்கி எறியப்பட்டார். சரி, கோத்தபாயாவை அகற்றினார்கள் என்றால், கோத்தபாயா ஆட்சிக்கு வந்த போது 68 லட்சம் வாக்குகளுடன் தான் வந்தார். அதாவது தற்போது அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றதை விட மிக அதிகமான வாக்குகளுடன் தான் வந்தார். ஆனால் நடந்தது என்னென்று எல்லோருக்கும் தெரியும். 2009ஆம் ஆண்டு போரை தான் வென்று விட்டேன் என்று மஹிந்த ராஜபக்ச நிலத்தில் வீழ்ந்து வணங்கிய போது, அதாவது சிங்கள மக்களுக்கு அவர் விமானத்தால் இறங்கி நிலத்தில் வீழ்ந்து சிங்கள தேசத்தை வணங்கிய போது எல்லோரும் ஒரு துட்டகேமனு மட்டும் பார்த்தார்கள். துட்டகேமனு புதுசாக பிறந்தது மாதிரி. ஆனால் அவரை கூட துரத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியது என்று சொன்னால், அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் தன்னிறைவான நாடு அல்ல. பொருளாதார ரீதியாக சேவைகள், சர்வீஸ் செக்டராக இருக்கலாம், ப்ரொடக்ஷனாக உற்பத்தி துறையாக இருக்கலாம், இதிலும் தன்னிறைவற்ற நிலை. இன்றைக்கு நான் இப்போது முதல் கூறினேன், பொருளாதாரம் இவ்வாறு இருக்கின்றது. இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்காவின் அறிக்கை வந்தது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய நல்ல சகுனம் அல்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கின்ற பொருளாதார சிக்கல்களும் இலங்கைக்கு நல்ல சகுனம் அல்ல. இன்றைக்கு ஈரானிடம் தான் இவர்கள் எண்ணெயை வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்போது ஈரானுக்கு இவர்கள் சப்போர்ட் பண்ணினால் அடுத்த பிரச்சனை அமெரிக்காவிடம் இருந்து வரும். சப்போர்ட் பண்ணவில்லை என்று சொன்னால் ஈரானிடம் இருந்து வரும். அவ்வாறான சீனா கூட இதுவரை காலமும் இலங்கைக்கான நிதியுதவியை நிறுத்தி வைத்திருந்தது. இப்போது சீனாவிடம் போயிருக்கிறார்கள். சீனாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து, அதாவது அந்த 25 நாடுகள் கொண்ட உறுப்பு நாடுகளில் இலங்கை இணைவதற்கு ஏன் போனார்கள்? சீன தூதுவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த பிற்பாடுதான் இப்போது சீனாவிடம் ஓடுகிறார்கள். இப்போது G77 ஹெரத் போயிருக்கிறார் சந்திக்க 2024ஆம் ஆண்டு ரணில் இருந்த போது ஜப்பானுடன் எழுதப்பட்ட 11 உடன்பாடுகள், வர்த்தக உடன்பாடுகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. இப்போது நியூயோர்க்கில் இருந்து அனுரகுமார திசாநாயக்கா அங்கு ஓடியது அந்த 11ஐயும் திருப்பி செயற்படுத்துவதற்கு. இப்போ தென்னிலங்கையில் என்ன கூறுகிறார்கள்?